ஹை ஃப்ரெண்ட்ஸ், 8th ஸ்டாண்டர்டில் அம்பேத்கரோட கண்டினியூஷன் பார்க்கலாம். அதாவது செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்தப்போ அம்பேத்கர் வந்து ஒடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தனி வாக்குரிமையும் விகிதாசார பிரதிநிதித்துவமும் வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அப்போ வந்து ஆனால் காந்தி வந்து அதை ஏற்க மறுத்திருப்பார். ஏற்க மறுத்து சாகுமுறை உண்ணாவிரதம் இருப்பார் ஏர்வாடா சிறையில். ஸோ அதுக்கப்புறம் வந்து 1931 செப்டம்பர் 24 வந்து அம்பேத்கரை வந்து எல்லோரும் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணி காந்திகிட்ட போய் பேசுங்க, இந்த மாதிரி தனி வாக்குரிமையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவரும் வந்து சரி அந்த மாதிரி பேசும்போது தனி வாக்குரிமை வேண்டாம், அதுக்கு பதிலாக தனி தொகுதி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து சொல்லுவார். இப்படி தனி தொகுதி கொடுக்கறது மூலிமா அதாவது அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த சீட்ஸோட இன்னும் அதிகரித்து ரிசர்வ் பண்ணி கொடுப்பாங்க ஒடுக்கப்பட்டவருக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சுதந்திர தொழிலாளர் கட்சி வந்து ஒன்று ஆரம்பிப்பார். அதாவது 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி 37 வந்து எலெக்ஷன் நடக்கும். அதுக்கு முன்னாடியே சுதந்திர தொழிலாளர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு 1936 வந்து அம்பேத்கர் ஆரம்பிச்சிருப்பார். அதில் வந்து அவரை வின் பண்ணியிருப்பார் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே. அதுக்கப்புறம் அவருடைய வேட்பாளர்கள் 15 பேர் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 1927 வந்து ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் ஆரம்பிச்சிருப்பார். அப்புறம் சமத்துவ சமுதாயத்தை வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு சமாத சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருப்பார். ஒரு 1930 வந்து நாசிக் நுழைவு கோயில் நுழைவு போராட்டத்தை வந்து நடத்தியிருப்பார். அப்புறம் வந்து 1947 அந்த ஆகஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது இல்லையா, அதுக்கு வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய பர்சனாக வந்து அம்பேத்கர் வந்திருப்பார். அப்புறம் பார்த்தோன்னா 1947 ஆகஸ்ட் 29 வந்து அரசியல் நிர்ணய மன்றம் வந்து ஒரு தீர்மானம் எடுத்திருப்பாங்க. அதுபடி தான் ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்குறதுக்கான ஒரு டிராஃப்டிங் கமிட்டி, அதை வந்து சட்ட வரைவு குழுவை வந்து 7 பேர் கொண்ட வரைவு குழுவை வந்து அமைச்சிருப்பாங்க. அதுக்கு தலைமை யார் பொழுது அம்பேத்கர் தான் இருந்திருப்பார். 1948 பிப்ரவரி 21 வந்து இந்த அவங்களுடைய அறிக்கையை வந்து அவங்க வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் 14, 1956 வந்து நாக்பூரில் வந்து நடந்த ஒரு மாநாட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பார், புத்த சமய மாநாட்டில் அவர் வந்து மதம் மாறியிருப்பார், புத்த மதத்துக்கு மாறியிருப்பார். அப்புறம் வந்து 1957 வந்து அவருடைய புக்கு ரிலீஸ் ஆகிருக்கும், புத்தரும் அவர் இந்த அம்மம்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகிருக்கும். அவர் எப்போ இருந்தார்னு பார்த்தோன்னா 1956 டிசம்பர் 6 வந்து இறந்துருப்பார். அதுக்கு அடுத்த வருஷமே கரெக்டாக இந்த புக் ரிலீஸ் ஆகிருக்கும். அவருக்கு வந்து பாரத ரத்னா இப்போ கொடுத்தோன்னா 1990 கொடுத்தோம். தென் வந்து 1930 வந்து நடந்த கான்ஃபரன்ஸில் வந்து தமிழ்நாட்டு சார்பாக யார் கலந்துக்கிட்டாங்கன்னா இரட்டை மணி சீனிவாசன் வந்து கலந்துருப்பார். தேங்க்யூ.